ஹே காய்ஸ், இன்னைக்கு பேக்கிங் கிளாஸோட டே 16ல நான் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பீட்டர், ஓவன் எதுவுமே இங்கே யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணாம தான் இந்த சூப்பரான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கை நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெசிபி வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக்குக்கான விப்பிங் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரை வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இதில் 1 கப் அளவுக்கு ஃபியானோட விப்பிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது சேர்த்துட்டு நம்ம வந்து பீட் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் பீட் பண்ணியிருக்கேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம பீட் பண்ணோம்னா நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பாருங்கள், க்ரீமியாக இருக்கும். நம்ம பீட்டரில் பீட் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். இது ஒரு பவுலில் மாற்றிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணதுக்கப்புறமா கேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். கேக் பேஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். கேஸ் கட்டு, விசில் இந்த ரெண்டையுமே நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். குக்கர் ஒரு சைடு ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்க டைமில் நம்ம வந்து கேக்குக்கான பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்து திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து பீட்டரில் பீட் பண்ணும்போது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டரியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இது வந்து ஒரு க்ளீனான பவுலில் மாற்றிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சலிச்சு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் நம்ம பீட் பண்ணோம்ல, அந்த டைமில் கூட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக்குக்கான பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே 5 இன்ச் கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு டூத் பிக் வச்சு நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு அந்த குக்கருக்குள்ளே வச்சு ஒரு 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். உங்கள் ஸ்டவ்வோட ஃப்ளேமுக்கு தகுந்த மாதிரி பேக் ஆகிறதுல வந்து டைம் எடுக்கும். 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்குறேன். ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். கேக் கம்ப்ளீட்டாக சூடாறணும். அடுத்ததாக நான் வந்து 10 ரூபா மில்கி பார் வந்து 2 எடுத்திருக்கேன். அதை வந்து கிரேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்க லேயரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கேக்கை நான் வந்து 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருந்தது. கேக்கை 2 லேயராக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஐசிங் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த க்ரீமை வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்போட ரேஷியோ பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணோம்னா சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த சிரப்பை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்தோம்னா நம்ம கேக்குக்கான சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயரில் வந்து க்ரீம் கொடுத்துட்ருக்கேன். நம்ம பீட்டரில் பீட் பண்ணுற மாதிரி இல்லாமல் க்ரீம் வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் சீக்கிரமாக நம்ம வந்து ஐசிங் பண்ணிடணும். அடுத்ததாக நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஒயிட் சாக்லேட், செரிஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறமா கேக்குக்கு கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து க்ரம் கோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். உங்ககிட்ட பீட்டர், ஓவன் எதுவுமே இல்லைனா கூட நம்ம வந்து கேக் பண்ணலாம். உங்ககிட்ட பீட்டர், ஓவன் எல்லாமே இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்த கிளாஸஸில் நான் புதுவிதமான கேக் ரெசிபிஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். கேக்கை வந்து ஓரளவுக்கு ஐசிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சைட்ஸில் எல்லாமே சாக்லேட் வச்சு கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட்டை வந்து மேலேயும் சைட்ஸில் எல்லாமே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் சாக்லேட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ஐசிங் பேக்கில் நாசில் போட்டிருக்கேன், ஸ்டார் நாசில். அதுக்குள்ளே கொஞ்சமாக க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். உங்ககிட்ட நாசில் எதுவுமே இல்லைன்னா கூட வெறும் பைப்பிங் பேக்கை வந்து எட்ஜஸ் கட் பண்ணிவிட்டு வெறும் க்ரீமை வச்சு கூட இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு மேலே செரிஸும் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேக்கை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் கட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும் கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருந்தது.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் தொடர்ந்து நான் வந்து பேக்கிங் கிளாஸில் என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.